தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதத்துடைய 14ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவை திருத்துதரான புனித மத்தியாசுடைய விழாவை இந்த மகிழ்வோடு கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. புனித மத்தியாஸ் குலுக்கல் முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். யூதாஸ் இஸ்காரியத்துக்கு பதிலாக இவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். 2 நபரை இவர்கள் குழுக்களிலே போடுகின்றார்கள். ஒன்று ஜோசப் என்ற பர்சபா, மற்றொருவர் மத்தியாஸ். இவர்கள் இருவரையுமே குழுக்களிலே தேர்ந்தெடுக்கிற பொழுது பெயரானது தூய மத்தியாஸ் என்பவருக்கு கிடைக்கின்றது. காரணம், இவரை திருத்துதராக அவர்கள் தெரிந்தெடுத்தது 2 நோக்கத்திற்காக. ஒன்று, இவர் இயேசுடைய திருமுழுக்கு முதல் இயேசுடைய விண்ணேற்பு வரை இயேசுவோடு உடன் இருந்தவர். அதே சமயத்திலே இயேசுடைய உயிர்ப்பு அனுபவத்திலே இவர் ஆட்கொள்ளப்பட்டவர். இந்த 2 காரணத்தை மையப்படுத்தி இந்த புனித மத்தியாசை இவர்கள் தங்களுடைய பணிக்கென திருத்தூதர்களை 11, திருத்தூதர்களை 12 திருத்தூதர்களாக. காரணம், அந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோவுடைய குடும்பங்கள், அவர்களுடைய அந்த 12 அந்த குடும்பத்தினுடைய அந்த தலைமுறை அடிப்படையிலே 12 அப்போஸ்தலர்களால் இந்த திரு அவையானது கட்டி எழுப்பப்படுகின்றது. ஆக புனித மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கின்றது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் தூய மத்தியாசை என்ற நாளிலே அவர் அழைக்கின்றார். யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை அவர் தெரிந்தெடுத்தார். யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவர்கள் அனைவரையும் அழைத்தார். அழைத்தவர்களை தம்முடைய ஏற்புடையவராக மாற்றுகிறார். தமக்கு ஏற்புடையவர்களை தம்முடைய மாட்சிமையிலே பங்கு கொடுக்கிறார் என்ற இறை வாக்குக்கிணங்க இன்றைய நாளிலே திருச்சபை அகமகிழ்வோடு தூய மத்தியாசுடைய விழாவை இன்று கொண்டாடுவதிலே இன்றைக்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கு பேரானந்தத்தை அடைகின்றோம். காரணம், இவருடைய சாட்சிய வாழ்வு. இவர் பாலஸ்தீனா, அது ஜுதேயா இந்த பகுதிகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அறிவித்திருக்கின்றார். தன் வாழ்வு முழுமையாய் இயேசுவோடு ஒன்றித்திருப்பவராக நற்செய்தியிலே ஆண்டவர் என் அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். அத்தகைய அந்த ஒரு இயேசுடைய அன்பிலே இயேசுவோடு தன் வாழ்வை கரைத்தவராக, இயேசுடைய துன்ப கிண்ணத்திலே முழுமையாக இவர் பங்கெடுத்தவராக, பல இன்னல்கள், பல இடையூறுகள், பல சாட்டையடிகள். சிலர் சொல்லுகின்றார்கள் இவரை வாளால் வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் இவரை கல்லால் எரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் இவருடைய வாழ்விலே இவரை கொன்று புதைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாஞ்சையோடு தன் வாழ்வு முழுமையாய் கிறிஸ்துவுக்காகவே இவர் தன்னுடைய வாழ்வு முழுமையாய் அர்ப்பணித்திருக்கின்றார். தெர்த்துல்லியன் சொல்லுவார், திரு வேத சாட்சியுடைய இரத்தம் திருச்சபையினுடைய வித்து என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு தூய மத்தியாஸ் தன்னுடைய வாழ்விலே எழுச்சியோடும் ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் இயேசுவோடு உடனிருந்தவராக, இயேசுவோடு பயணித்தவராக, தன் வாழ்நாளிலே துன்பக்கலங்களை சுமந்தவராக, இயேசுடைய இந்த நற்செய்தி அறிவிப்பிலே தன் வாழ்வு முழுமையாய் பங்கெடுத்த தன் வாழ்விலே ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கின்றார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதரனே, சகோதரியே, ஆண்டவன் நம்மையும் இன்றைக்கு தெரிந்தெடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுமே தாயின் கருவயிற்றில் இருக்கிற பொழுதே உன்னை நான் தெரிந்தெடுத்தேன் என்று எரேமியா புத்தகத்திலே சொல்வது போல, பிறக்கு முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன் என்று சொல்வது போல ஆண்டவர் நம்மை அன்போடு அரவணைத்து நம் ஒவ்வொருவரையுமே வாழ்வு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப இயேசுடைய அந்த வாழ்விலே இன்றைக்கு பங்கெடுக்கக்கூடிய எத்தனை உள்ளங்கள் உண்மையாகவே நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என் ஆண்டவருடைய பணியை நான் செய்வேன் என்று எத்தனை பேர் நம்முடைய வாழ்விலே ஒரு வேரோட்டமான உயிரோட்டமான இந்த விசுவாச வாழ்வை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் ஆண்டவர் இன்றைய நமக்கு இந்த திருநாளிலே, அப்போஸ்தலருடைய இந்த திருநாளிலே, நற்செய்தி அறிவிப்பிலே ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேண்டும். இயேசுடைய இந்த பணியிலே, சீடத்துவத்திலே ஒவ்வொருவருமே ஆண்டவர் என்னோடு இருங்கள், என்னோடு வாழுங்கள், என்னுடைய பணியை செய்யுங்கள் என்று ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று அந்த அப்போஸ்தலரை அழைத்த ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவருமே அவருடைய குரலுக்கு செவிமடுக்க, அவருடைய வாழ்வை பிரதிபலிக்க ஆண்டவரை நம்மை அழைக்கின்றார். பவுலுடைய 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்வார், பெற்றுக்கொண்ட அருளை நாம் இழந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் அதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆக நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு எத்தனை பேர் அருளை இன்றைக்கு இழந்து தவிக்கின்றோம்? நம்முடைய பாவத்தினால், நம்முடைய தீய செயல்களினால், தீய பழக்க வழக்கங்களினால், தீய சிந்தனைகளினால் ஒவ்வொரு நாளும் மன அமைதியை இழந்து தவிக்கின்ற அநேக பிள்ளைகள்
ஆனால் இன்றைக்கு சாட்சிய வாழ்வுக்காக தூய மத்தியா தன் வாழ்வு முழுமையாய் தூய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவுக்காக இரத்தத்தை சிந்தி தன் வாழ்விலே இயேசுடைய இந்த மகத்துவத்தை பெற்றிருக்கின்றார். என் அன்பு சகோதரமே, என் அன்பு சகோதரியே, சிந்தித்து பாருங்கள். இத்தகைய ஒரு அப்போஸ்தலிக்க வாழ்வுக்கு ஆண்டவர் இன்றை நம் ஒவ்வொரு இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசு நம்மை அன்போடு அழைக்கின்றார். அவருடைய குரலுக்கு செவிமடுத்தவர்களாக நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே விவிலியத்தை வாசித்து விவிலியத்தை சிந்தித்து கடைபிடித்து வாழ நற்செயல்களால் நம்முடைய உள்ளங்களை கட்டி எழுப்பப்பட இறையாட்சியை நோக்கி இல்லந்தோறும் இறையாட்சி என்று சொல்லுகிறோம். அத்தை ஒரு இறையாட்சியை நோக்கி நாம் பயணிக்க இந்த நாளிலே அருளையும் ஆசிரியம் வேண்டி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று குழந்தை இயேசுடைய இந்த அன்பு வார்த்தைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை மகிழ்வெடுத்துக்கூடிய பிள்ளைகளாக உம்மால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம் ஐயா. உம்மால் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வெளிச்சமாக, நீர் பிரகாசமாக எங்கள் உள்ளங்களிலே இதோ இருளை அகற்றி ஒளியை எங்களை வாழ்விலே ஏற்றுவதற்கு எங்கள் உள்ளங்களிலே என்னாலும் உடைய பாதுகாப்பும் எம்முடைய வழிநடத்துதலும் குழந்தை இயேசுடைய அரவணைப்பும் இந்த நாள் முழுமையாய் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே யூடியூப்ல ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண வரத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, இன்னும் கட்டுகள் மாற, சாபங்கள் மாற, இன்னும் குடும்பத்திலே அமைதி நிலவ, இன்னும் சமூகத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்குமே மன சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று ஜபிக்கிற அநேக உள்ளங்களிலே இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக தூய மத்தியா இந்த அப்போஸ்தலர் இவருடைய பரிந்துரை வழியாக அநேக குடும்பத்தார் விசுவாச வாஞ்சோடு உயிரோட்டமான விசுவாச வாழ்வுக்கு ஒவ்வொரு தங்களை தயாரிக்க ஒவ்வொருவருக்குமே இதோ நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்ற அழைப்பை ஏற்று ஒவ்வொருவருமே அன்பின் வழியிலே, இரக்கத்தின் வழியிலே, தூய வழியிலே நடக்க தேவையான கிருபையும் ஆசீரும் இந்த வியாழக்கிழமையிலே வேண்டியிருந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.